ஒரு அரசியல் கட்சி ஜனநாயக நாட்டில் அது எந்த கட்சியாக இருந்தாலும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பது இயல்பு. இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பல தியாகங்களை செய்து உருவான காங்கிரஸ் கட்சி அதை விரும்புவது என்ன காரணம் என்பது கேட்பதுதான் எனக்கு வியப்பாக இருக்கு. இப்போ ராகுல் காந்தியை மு.க. ஸ்டாலின் சொல்றாரு சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஆட்சியில் பங்கு கொடுக்கலாம்ல சார், ஏன் சார் மறுக்கிறார்? ஒருவேளை அவர் சொந்த சகோதரருக்கு எப்படி கொடுக்கலையோ அது மாதிரி இந்த சகோதரருக்கு கொடுக்க வேணாம்னு நினைக்கிறாரு சார். இப்போ ஆட்சியில் பங்கு கேட்ட உடனே திமுக அமைச்சர்களை கொந்தளிச்சாங்களே சார். ஏன் கொந்தளிச்சாண்டா? எல்லாம் தூக்கில் போய் தொங்கிட்டாங்களா? காங்கிரஸ் இல்லாமல் திமுக கழட்டி விட்டு போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கும்? திமுக நிச்சயம் எதிர்கட்சி. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் திரு திருச்சி வேலுச்சாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம். திமுக காங்கிரஸ் இடையே பேச்சுவார்த்தை குழு தொடங்கி 3 மாதம் ஆச்சு சார். ஆனாலும் இதை பேச்சுவார்த்தைக்கு தயாராகாமல் யார் சார் தடையா இருந்தது? 3 மாதத்துக்கு முன்னாலே தொடங்கிடுச்சு. நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்குதுன்றீங்க. ரெண்டுக்கு இடையில என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு தான் கேட்குறீங்க. அதுக்கு காங்கிரஸ் காரணம் இல்லை சார். இப்போ மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி ஆட்சியில் பங்கு கேட்டாங்களா சார், என்ன காரணம் சார்? அரசியல் கட்சி வேற என்ன சன்மார்க்க சங்கமம் நடத்துவாங்க? அதிகாரத்துக்கு வரணும் தான் நினைப்பாங்க. இது என்ன புதுசாக கேட்குறீங்க? எல்லா கட்சியும் அதிகாரத்துக்கு வரணும் தான் நினைக்க. காங்கிரஸ் நினைக்கக்கூடாதா? ஒரு அரசியல் கட்சி ஜனநாயக நாட்டில் அது எந்த கட்சியாக இருந்தாலும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பது இயல்பு. இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பல தியாகங்களை செய்து உருவான காங்கிரஸ் கட்சி அதை விரும்புவது என்ன காரணம் என்பது கேட்பதுதான் எனக்கு வியப்பாக இருக்கிறது சார். இவ்வளவு வருடமா காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு கேட்டது கிடையாதுல்ல சார். இப்போ கேட்குறாங்க. ஏன் தப்பா? நான் என்ன கேட்குறேன், கேட்கறது சரியா தப்பான்னு தான் கேட்குறேன் உங்ககிட்ட. இப்போ ராகுல் காந்தியை மு.க. ஸ்டாலின் சொல்றாரு சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஆட்சியில் பங்கு கொடுக்கலாம்ல சார், ஏன் சார் மறுக்கிறாரு? ஒருவேளை அவர் சொந்த சகோதரருக்கு எப்படி கொடுக்கலையோ அது மாதிரி இந்த சகோதரருக்கு கொடுக்க வேணாம்னு நினைக்கிறாரு. புரியுதா என்னன்னு? சொந்த சகோதரர் யாரு? மு.க. அழகிரி. ரைட், நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. சார் இப்போ அதிக இடங்கள் கேட்டு முன் வைக்கிறாங்கன்னு ஒரு தகவல் வருதே சார். அதிக இடங்கள் கேட்குறதா உலகத்துக்கே தெரியுமே, அது ஒன்றும் புதுசு இல்லையே. அதுவும் அரசியல் கட்சி எல்லா அரசியல் கட்சிக்கும் இருப்பது தானே. எந்த அரசியல் கட்சியாவது எனக்கு இப்போ கொடுத்த இடம் போதும்னு சொல்கிற ஒரு கட்சி சொல்லுங்கள். எல்லாரும் விரும்பத்தான் செய்வாங்க. அதுதான் ஜனநாயகத்தில் இயல்பான ஒன்று. அந்த இயல்பான ஒன்றையே புரிந்து கொள்ளாவிட்டால் குழப்பம்தான் வரும். ஏன்னா கிறிஸ் சோடங்கர் சொல்லியிருக்காரு சார், அதிக தொகுதிகள் கேட்கறது எங்களோட இலக்கு, உள்ளாட்சியில் பங்கு குறித்தும் இந்த இதில் பேசுறதுக்கு ஒப்புதலுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு சார். அது சரிதானே சொல்லியிருக்கிறாரு. அவர் அந்த பொறுப்பு குழுவுடைய தலைவராக போட்டிருக்காங்க. அவர் எதை பேசணுமோ அதை சரியாக பேசுகிறார், எதை கேட்கணுமோ அதை சரியாக கேட்கிறார். அவருடைய பொறுப்பை அவர் உணர்ந்து பேசுவதாக நான் நினைக்கிறேன் சார். இப்போ ஆட்சியில் பங்கு கேட்ட உடனே திமுக எம்எல்ஏ, திமுக அமைச்சர்களை கொந்தளிச்சாங்களே சார். ஏன் கொந்தளிச்சாங்களா? எல்லாம் தூக்கில் போய் தொங்கிட்டாங்களா? இல்லை சார், கொந்தளிப்புங்கிற வார்த்தைக்கு பொருள் புரியாமல் கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா அவர் ரகுபதியெல்லாம் சொன்னார் சார், எங்களை விட்டால். ரகுபதி திமுக பரம்பரை திமுகவா? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தார்? அதிமுக தான் இருந்தார். அதிமுகவில் ஜெயலலிதா ஆட்சியில் மந்திரியாக இருப்போம் என்ன சொன்னார்? தீய சக்தி திமுகன்னு சொன்னாரா? அவர் தான் இப்போ சாணக்கியன் திமுகவுக்கு. அதனால் இதெல்லாம் பேசுவதற்கான தகுதி இருக்கிற அந்த மாதிரி ஆட்கள் சொல்வதை கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இவங்கெல்லாம் பஞ்சம் பிழைக்க வந்தவர்கள். ஸோ இப்போ காங்கிரஸ் இல்லாமல் திமுக கழட்டி விட்டு போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கும்? திமுக நிச்சயம் எதிர்கட்சி. காங்கிரஸ் இல்லைன்னா திமுக ஆட்சியில் இல்லை, எதிர்கட்சி. ஆனால் வலுவான கூட்டணி வச்சுருக்கோம், 200 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு சார். அப்போ ஆட்சியில் பங்கு கொடுத்துட்டா அந்த பிரச்சனை இருக்காதுல்ல சார்? அது இப்போ லேட்டாக வர்றதுனால எனக்கு இன்னும் சந்தேகம் வருது. ஆரம்பத்தில் கொடுத்துருந்தா அது பிரமாதமாக ராஜபாட்டையோடு போயிருக்கும். இவ்வளோ நாள் இழுத்தோடனே, அதாவது கசந்து மோர் குடிக்கிறதுன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அதே போல் இருக்கக்கூடிய 2 கட்சியில் இருக்க தொண்டர்களும் சோர்ந்து போயிட்டாங்க. இடையில இந்த கசப்பான உணர்வு வந்தது. அதை எப்படி சரி செய்வதுங்கிறது அது ஒரு பெரிய கேள்விக்குறி. எந்த ஒரு விஷயம் காலத்தே பயிர் செய்யணும். ஆடி மாதத்தில் தான் விதைக்கணும். நீங்கள் ஆடி மாதத்தில் அறுக்கிறதுக்கு அறுவடை போனால் வராது. அதனால் அதே போல் அரசியலுக்கும் பொருந்தும். எந்தெந்த நேரத்தில் எந்த முடிவு செய்வது, என்ன சொல்வது என்பது இருக்குது. இந்த முடிவையே துவக்கத்திலே இன்னொரு 2 மாதத்துக்கு முன்னாலே எடுத்திருந்தால் இந்நேரம் இந்த கூட்டணிக்கு எதிராக யாரும் நிற்கிறதுக்கே யோசிக்கிற இடம் வந்திருக்கும். இது தள்ளி போட்டதற்கு காங்கிரஸ் காரணம் இல்லை என்பதை மீண்டும் நான் பதிவு பண்ணுறேன். ஸோ இப்போ தேமுதிகவோட வருகை திமுகவிற்கு கூடுதல் பலம் இல்லாமல் போகுமா சார்? உங்களுக்கே சிரிப்பாக இல்லைங்க இந்த கேள்வி கேட்க. தேமுதிக விஜயகாந்த் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். உங்களுக்கு கூடுதல் ஒரு செய்தி சொல்கிறேன். அவரை ஏடிஎம்கே கூட கூட்டணி சேர்வதற்கு நான் தான் பேசி அனுப்பிச்சி வச்சோன்னே. இது அங்கே சுதீஷுக்கு தெரியும், பக்கத்தில் இருந்தாப்புல நாமக்கல்லில் பேசும்போது பக்கத்தில் என்ன கேட்டுக்குங்க.
ஆனால் அவர் போனதுக்கப்புறம் அந்த கட்சி எங்கே இருக்கு? அது வந்தோடனே பலவீனமான கேள்வி கேட்கும் போதே உங்களுக்கே ஒரு மனசுக்குள்ள ஒரு கூச்சம் இருக்கும். இருந்தாலும் கேட்டீங்க, பரவாயில்ல. சார் இப்போ வந்து தாவேகா காங்கிரஸுடன் கூட்டணி வைக்க தயாராக இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் சோடங்கர் சொல்லியிருக்காரு சார். சொல்லிட்டாரா? ஒரு ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு சொல்றாரு. அப்போ காங்கிரஸ் வந்து தாவேகா கூட இணைந்து போட்டியிட தயாரா சார்? ஏங்க அவர் பொறுப்பாளர் சொல்றாருங்க, அது தயாரான அவர் தெரிஞ்சுதானங்க சொல்றாரு. அவர் வந்து தாவேகா தயாரா இருக்குன்னு சொல்லிட்டாரு சார். காங்கிரஸ் அந்த பொண்ணுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன்னா எனக்கு இருக்குன்னு தானே அர்த்தம். என்ன தம்பி, இன்னும் வயசாகல உனக்கு, சின்ன வயசு, இதெல்லாம் புரிய வேணாமா? இவர் சொல்றார் என்றால் அது அவர் தான் பொறுப்பாளர், காங்கிரஸுக்கு இன்சார்ஜ் செக்ரட்டரி. அவருக்கு அது தெரிந்து சொல்றார். நாம வெளியிலேருந்து பார்க்குறோம், நமக்கு முழுசு தெரியாது. அவர் ஏதோ பேசியிருப்பார், தெரிஞ்சிருப்பார், என்ன பொறுப்பாளர் தெரிந்ததால் சொல்லுகிறார். அதை நம்ம ஏற்றுக்கிட்டான் ஆகணும். சார் ஒருவேளை காங்கிரஸ் தாவேகா கூட்டணி இணைந்து போட்டியிட்டால் எப்படி சார் இருக்கும்? நிச்சயமா ஆட்சி. காங்கிரஸ் யாரோட கூட்டணி சேர்ந்தாங்க அதை ஆட்சி. கூட்டணி சேராதவங்க எதிர்கட்சி. நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன். அவங்க சேர்ந்தாங்கன்னா தாவேகா ஆளுங்கட்சி. தாவேகா தலைவர் விஜயை வந்து ராகுல் காந்தி ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டாரா சார்? தலைவரா? உங்களை தலைவராக நான் ஏற்றுக்கிறதா, என்ன தலைவராக நீங்கள் ஏற்றுக்கிற? மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையாங்கிறதா கேள்வி. தலைவருக்கு உண்டான எல்லா தகுதியும் இருக்கிறவர்களை கூட மக்கள் நிராகரிப்பாங்க. தலைவருக்கு உண்டான தகுதியும் இல்லாத கூட சில நேரம் தலைவராக ஏற்றுக்கிறதும் உண்டு. ஜனநாயகத்தினுடைய பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான். மக்கள் அவருக்கு பின்னால் அதிக ஆதரவு இருக்குன்னா ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். நீங்கள் நானும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஏற்றுக்கலன்னா என்ன? முதல்வர் சொல்லியிருக்காரு சார், போட்டியே வந்து திமுக விஸ் என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அது அவருடைய பார்வை. அப்போ அவரே பலவீனம் ஆயிட்டார்னு அர்த்தம். அவருக்கு எப்போ என்டிஏ கூட்டணிக்கு திமுக தான் போட்டின்னு சொன்னால் அப்போ விஜய்க்கு ஏன் இவ்வளோ கட்டுப்பாடு போடணும்னு சொல்லுங்கள். கூட்டத்துக்கு பாஸ் கொடுத்தவன் தான் கூட்டத்துக்கு வரணும், எத்தனை கார் வருதுன்னு சொல்லணும், இத்தனை ஆளுக்கு மேலே வரக்கூடாது. இந்த கண்டிஷன் இந்திய வரலாறுல தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேயும் நடந்திருக்கா? இங்கே இந்த கட்டுப்பாடு போடுவதென்றால் அந்த அச்சம் இருக்கும் தானே இந்த கட்டுப்பாடு போடுறாங்க. அவர் உதடுதை சொன்னாலும் உள்ளத்தில் இருக்கிற உணர்வு வேறு. நன்றி சார். நன்றி, வணக்கம்.